சாரிங்க, அவங்க இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன். அதுக்கு நான் பொறுப்பு. ஏங்க என்னாச்சுங்க, டக்குன்னு அப்செட் ஆயிட்டீங்க? அப்படி அவங்களை தேடுறதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஓகே, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க. கவலைப்படாம போங்க. அந்த சக்தி எந்த இடத்துல இருந்தாலும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன். சரி. மச்சான் டேய், கலக்கிட்ட மச்சான். நிஜமாவே ஒரு பொண்ணை லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்ட மச்சான். இப்பதான் நீ ஒரு அட்மார்க் லவர் பாய்டா. இப்போவாச்சும் நம்புறீங்களாடா? என்ன மச்சான் அப்படி சொல்லிட்ட? நான் நம்புறேன்டா. எங்க வண்டி சாவிய காணோம்? ரெஸ்டாரண்ட்ல அங்க உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கும். போய் எடுத்துட்டு வந்துடலாம். இங்க நடந்ததை பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. இன்னும் இவன் நம்பலையோ? யோசிக்கிறான். டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அவகிட்ட நான் ஐ லவ் யூ சொன்னதை நீ இன்னும் நம்பலையாடா? இல்ல மச்சான், நீ ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனா அவ அதுக்கு ரியாக்ட் பண்ணதுதான் சம்பந்தமே இல்லாம இருக்கு. என்ன மச்சான், இவ்ளோ பப்ளிக்கா நான் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன், அப்ப கூட வாடா நீ நம்பல? ஃப்ராட். என்னை எப்படி ஏமாத்தி இருக்கான்? ஆமா மச்சான், நான் நம்பல. ஏய், நான் சொல்ற இடத்துக்குலாம் அவளை வர வச்சிருக்கேன், அப்போவுமாடா நீ நம்பல? இதுக்கு தான் அங்கேயும் இங்கேயும் என்ன வர வச்சு என்ன அலைய விட்டானா? இருடா இருக்குனுக்கு. மச்சான், சொல்ற இடத்துக்குலாம் வந்துட்டா மட்டும் அவ உன்னை லவ் பண்றான்னு ஏத்துக்க முடியாது மச்சான். டேய், இன்னைக்கு நான் அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன்டா, அதுவும் சத்தமா சொல்லியிருக்கேன், அப்போ நீ நம்பலையா? எப்போ ஐ லவ் யூ சொன்னா? ஜானு, ஐ லவ் யூ. பாவி, நான் ஹெட்போன் போட்டிருக்கும் போது சொல்லியிருக்கான். நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே. இல்ல மச்சான், நம்பிக்கை வரலடா. சரிடா, இன்னும் நான் என்ன பண்ணதான் நீ நம்புவ? சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே? ஆஃப் கோர்ஸ், அதுல என்னடா சந்தேகம்? லவ்வர்ஸா? ஃப்ராட் பயலே. அப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு நிரூபிச்சு காட்டு. அதான் எப்படி? சரி, நாளைக்கு அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சு முத்தம் கொடு, அப்ப நம்புறேன். ஏய், முத்தமா? ஆமா மச்சான், முத்தமே தான். சரிடா, முத்தம் கொடுத்தா நீ நம்புவல்ல? முதல்ல கொடு, அப்புறம் நம்புறேன். நாளைக்கு பார், அவளை ஒரு தனி இடத்துக்கு வர வச்சு முத்தம் கொடுக்குறேன். முத்தம் கொடுக்க போறியா? முத்தம் உனக்கு மொத்தமா இருக்கிற. ஃப்ராட். என்னையே இப்படி ஏமாத்திட்டியா? நாளைக்கு வாடா, உனக்கு இருக்கு. சார், சாப்பாடு ரெடி.
ஷஹீரா, சார். என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? பரிமாறுங்க. ஆ சரி சார். சாதிகா, சாப்பிடும்போது மொபைல் பார்க்க கூடாது. அதை வச்சுட்டு சாப்பிடு. புகழ், சாப்பிடு. எனக்கு ஆன்ட்டி சாப்பாடு ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஷக்கீரா, புகழுக்கு உட்கார்ந்து ஊட்டி விடுங்க. ஆ ஐயா, மம்முட்டி எடுத்துக்கிட்டீங்களா? சரி. சரி. சாதிகா, நான் சொன்னா கொஞ்சமாவது கேக்குறியா? சாப்பிடும் போது மொபைல் நோண்டக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இப்ப பாரு, சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி வச்சிருக்க. சுஷ்மா, அவ என்ன வேணும்னா கொட்டினா? தெரியாம தானே கொட்டினா. விடு. ஷஹீரா, நீங்க உட்காருங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுங்க. எழுந்திருக்காதீங்க. இல்ல சார், இதை எடுத்துட்டு. நீங்க உட்காருங்கன்னு சொல்றேன்ல. ம். சாதிகா, வா, என் பக்கத்துல போட்டு உட்காரு. காட்டு. ஐயா, கடப்பாரை இங்க வச்சிடுறேன் ஐயா. வச்சிருங்க. மாயி, ஐயா இங்க வாங்க. ஐயா சொல்லுங்க. பாப்பா தெரியாம சாப்பாடு கீழே கொட்டிட்டா. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிருங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதோ எடுத்துறேன்.
அங்கிள் கழுவிக்கோமா. சாரி அங்கிள். பரவாயில்லடா, நீ போ. அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம். அப், மில்கி மேன், என்னால தானே உங்களுக்கு கஷ்டம். மில்கி பாய், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. போங்க, போய் நல்லா விளையாடுங்க. ம். மாமா அது வந்து சக்தி, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஷாதிகாவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரி சரி, அவங்க நம்மளை கவனிக்க போகிறாங்க. நீங்கள் எது போ. மை ஐயா. உட்காந்து சாப்பிடுங்க. அ, 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 இல்லையா, எனக்கு இந்த மேஜை மேலெல்லாம் உட்காந்து சோறு சாப்பிட்டு பழக்கம் இல்லையா. நான் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் ஐயா. ஷகிரா, ம் கிச்சனுக்கு கூட்டு போய் சாப்பாடு போடுங்க. சரி சார். ஷக்கீரா, மேடம் எங்க போறீங்க? இல்ல அந்த தட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு. ஆஹா, நீங்க போய் அவருக்கு சாப்பாடு போடுங்க, அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ம் சரி மேடம். ஆ, சரிங்க ஐயா. ம் சாப்பிடுங்க மாமா. மாமா என்ன மாமா, என்ன ஆச்சு? ஆ, இல்லை, ஒன்றும் இல்லை. கையை காட்டுங்க. ஒன்றும் இல்லை சக்தி. கையை காட்டுங்க மாமா. ஒண்ணும் இல்ல. ஏன் மாமா இப்படி கஷ்டப்படுறீங்க? நான் தான் உங்ககிட்ட எப்பெல்லாம் புகழ பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னல மாமா. வேணாம் மாமா, இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க போயிடுங்க. இல்லை. நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல மாமா. ப்ளீஸ் மாமா. சக்தி, உனக்கு கூட தான் ஃபீவர் வந்துச்சு. அப்போ நான் இதே தான் சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ உன்னால வர முடிச்சுதா? புகழ பார்க்காம உன்னால இருக்க முடியல. அதே மாதிரி தான் சக்தி, என்னாலையும் புகழ பார்க்காம இருக்க முடியாது. என்னால இந்த வேலையை விட முடியாது சக்தி. இந்த வேலை என்னால உன் கூடயும் புகழ் கூடயும் நான் சேர்ந்து இருக்க முடியும் சக்தி. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு சக்தி. அதனால இந்த வேலையை நான் விட மாட்டேன் சக்தி. சாப்பிடுங்க. டேய், நான் சொல்ற இடத்துக்குலாம் அவளை வர வச்சிருக்கேன். அப்போமாடா நீ நம்பல? இன்னைக்கு நான் அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன்டா. அதுவும் சத்தமா சொல்லியிருக்கேன். அப்போ நீ நம்பலையா? நாளைக்கு அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சு முத்தம் கொடு, அப்ப நம்புறேன். நாளைக்கு பார், அவளை ஒரு தனி இடத்துக்கு வர வச்சு முத்தம் கொடுக்குறேன். இப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்கான்.
ஏய் ஜானு, என்னடி இன்னைக்கு போய் நீ அவனை பாத்தியா? சக்தி இருக்கிற இடத்த காட்டினானா? சக்தி இருக்க இடத்த தேடி பிடிச்சு கொன்னியா இல்லையா? இப்போ எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த சித்தார்த்தை தான் கொல்லணும்னு தோணுது. என்னடி சொல்ற? என்னாச்சு? அந்த ராஸ்கல் என்ன வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காண்டி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன அங்க வர வைக்கிறேன், இங்க வர வைக்கிறேன், என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றேன்னு பெட் கட்டி இன்னைக்கு நான் அசந்த நேரம் பார்த்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டாண்டி. வாவ், நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டியா? நீ வேற. அவன் என் காதுல ஹெட்போனை மாட்டி விட்டுட்டு சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ ஐ லவ் யூ சொல்லிருக்காண்டி. என்னது? பாட்டு கேட்கும் போதா? டம்மி பீஸா அவன்? நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஆனா நாளைக்கு என்ன தனி இடத்துக்கு வர வச்சு எனக்கு முத்தம் கொடுக்க போறானா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவன் ஒரு ஃப்ராடுன்னு. நீ தான் நம்பல. நாளைக்கு முத்தம் கொடுப்பான், அடுத்த நாள் தனியாவா ரூம் போடலான்னு சொல்லுவான். அதுக்கு அவன் இருந்தா தானே. ஏய், என்னடி பண்ண போற? அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன். அவனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வைக்க போறேன். இனிமே என்கிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணுகிட்டயும் அவன் இந்த மாதிரி விளையாடவே கூடாது. சூப்பர் டி, சரியா பிளான் பண்ணிருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட சொல்றேன். நீ அவங்க கிட்ட விஷயத்த சொன்னா போதும், மத்தத அவங்க பாத்துப்பாங்க. ஏய், எதுக்கடி இந்த மாதிரி விபரீத விளையாட்டெல்லாம்? அவன் ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ணாம விட்டுரு, அவ்வளவுதான். நீ இருக்கிற இடம் கூட அவனுக்கு தெரியாது, அப்புறம் எதுக்கு பயப்படுற? இல்லடி, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நாம போன் அட்டென்ட் பண்ணாம விட்டாலும் அவன் சும்மா விட மாட்டான், என்ன தேடி வருவான். அதனால இந்த பிரச்சனையை முடிக்கிறது தான் நல்லது. எப்படியும் அவன் இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லுவான். பாத்தியா? தோ மன்மத்ராசா ஃபோன் பண்ணிட்டார். இப்ப பாரு. ஹலோ. ஹாய் ஜானு. ஹாய். சொல்லுங்க சித்து. சித்துவா? ஆமா, ஜானகிய ஜானுன்னு கூப்பிடுறப்போ சித்தார்த்த சித்துன்னு கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம். சித்துன்னு மட்டும் இல்ல, சீனு கூட கூப்பிடுவேன். சீயா? அது மட்டும் வேணாங்க. ஏன்? சீனு கூப்பிட்டா ஒரு மாதிரி கேவலமா இருக்குங்க. அப்படியா? அப்போ சரி, நான் சித்துனே கூப்பிடுறேன். சித்து. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும் சித்து. உங்க சக்தி இருக்கிற இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சாங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறீங்களா? ஓ, நாளைக்கா? எத்தனை மணிக்கு? ஒரு 10 மணிக்கு. ஓகே, வந்துட்டா போச்சு. எங்க வரணும்? வலசரவாக்கா ஆவின் பூத்துக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்குங்க, அங்க வந்துடுறீங்களா? ஓகே ஓகே, வந்துடுறேன். பாய் சித்து. பாய்ங்க. வாவ் சித்து, எனக்கே என் பேரை சுருக்கி கேட்டதில்ல. இன்னைக்கு இவ சுருக்கி சொல்றப்போ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாத்தியா மச்சி, என் ஆள் எப்படி எனக்கு நிக் நேம்லாம் வச்சிருக்கான்னு? அது இருக்கட்டும், நாளைக்கு அவளை நேர்ல போய் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், புரிஞ்சுதா? டேய், என்னை விட நீ தானே ரொம்ப ஆர்வமா இருக்க. நாளைக்கு அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. நாளைக்கு அவன் வந்துட்டு திரும்பி போகவே கூடாது. பிரியா, அந்த மேடமோட ஃபோன் நம்பரை கொடுக்குறியா? தரேன்டி, நோட் பண்ணிக்கோ. சொல்லு. ஓகே.